வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நிறைய யூஜிடிஆர்பி பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த பிஜிடிஆர்பி 2024 வருமா வராதா, 2024ன்னு போடுறீங்க, எக்ஸாம் இருக்கா இல்லையா, இதை பத்தின ஒரு அப்டேட். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 120 days ஒரு டைம் டேபிள். ஸோ ஒரு சிலபஸ் மாறுதா, ரீஸ்ட்ரக்சரிங் இன்னும் திரும்ப பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து மாறுதா, இப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனாலும் நம்மளோட ப்ரிப்பரேஷனை எவ்வளோ ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை மிஸ் பண்ணிடாம பாக்குறதுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்கள கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கெட் ரெடி ஃபார் பிஜிடிஆர்பி 2024, ஸ்டார்ட் அ நியூ பிகினிங். ஸோ ஃபர்ஸ்ட் வெல் பிகன் இஸ் அண்ட் வெல் டன். ஸோ வெல் பிகன் இஸ் அண்ட் வெல் டன் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன இந்த இடத்துல வெல் பிகன் இஸ் வெல் டன் அண்ட் வெல் டன் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, வெல் பிகன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெல் டன், ஆரம்பிச்சிட்டாலே நல்லா முடியும்ன்றது ஒண்ணு. அதே நேரத்துல ஆரம்பிச்சா கரெக்டா முடிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரே மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ ஒரு டோன்ட் செட்டில் ஆன் அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். நிறைய ஒப்பீனியன், எக்ஸாம் நடக்காது, ஏமாத்துறாங்க, எக்ஸாம் வராது. எவ்வளவு நாளைக்கு வராம இருக்கும், எவ்வளவு நாளைக்கு தான் எக்ஸாம் வைக்காம இருப்பாங்க, இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் போஸ்டிங் இல்லாம இருக்க முடியும். ஸோ அப்படி பாயிண்ட் திங்க் பண்ணுங்க. எவ்ரி திங் ஹேஸ் அ பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு. ஸோ அதை நம்ம பி ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற தியரி படியே நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்ப நம்ம வேலைக்கு போகணும்னு தானே நினைக்கிறோம், ஏன் நடக்க மாட்டேங்குது? கண்டிப்பா நடக்கும். இட் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், அனலைசிங் சிலபஸ், டைம் டேபிள் ஃபார் 120 days, ஸ்டடி டெக்னிக்ஸ், ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சைக்காலஜி அண்ட் ஜிகே டெஸ்ட் சீரீஸ். ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிலபஸை பத்தி கன்ஃபியூஷன் தீர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. நிறைய விஷயம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு இடையில வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன மாதிரியான விஷயங்கள்னு நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனலைசிங் சிலபஸ். ஃபர்ஸ்ட் அனலைசிங் சிலபஸ். ஸோ அனலைசிங் சிலபஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம், ஸோ ஆர்கனைசிங் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஏற்கனவே போன வீடியோல நான் நிறைய சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வீடியோ பிஜிடிஆர்பி 2024 டிஎன் டெட்டா பட்ஜெட்ல நம்ம என்ன கொடுத்துருக்கத வச்சு என்ன பண்ண போறோம், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஆன் 19,000 டிஆர்பி போஸ்டிங்ஸ் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்க, டெட்டா இருக்கட்டும் டிஆர்பியா இருக்கட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், கண்டிப்பா பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கூட கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஸோ ரொம்ப டீட்டெயிலா அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு கேஷுவல் டிஸ்கஷன் மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஆர்கனைசிங் ஸ்டடி மெட்டீரியல். நீங்க எதுல இருந்து படிக்க போறீங்க, எந்தெந்த யூனிட்டை எதுல இருந்தெல்லாம் படிக்க போறீங்கன்ற முதல் டெஃபினட் பிளான் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ வரும்போது படிச்சுக்கலாம், இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், அப்படி படிச்சுக்கலாம், அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், இவங்க கிட்ட கேட்டுக்கலாம், இல்ல இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இதெல்லாம் படிக்க போறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு டிசைட் எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லை, அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, லிட்ரரி ஏஜஸ் and its influence in history. நமக்கு லிட்ரரி ஏஜஸ் இருக்கு, ஃப்ரம் த சாசர் டு பிரசன்ட் ஏஜ், மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுல அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கலாம், நைஜீரியன் லிட்ரேச்சர் இருக்கலாம், கனடியன் லிட்ரேச்சர் இருக்கலாம். ஸோ அதோட ஏஜஸ் நம்ம லிட்ரரி ஏஜஸ், ஒவ்வொரு ஏஜுக்கும் டெஃபினட்டா ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளோட ஹிஸ்டரியில என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, ஒவ்வொரு ஏஜ்லயும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ லிட்ரரி ஏஜஸை எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க சிலபஸ் வர வரைக்கும் படிக்கலாம். ஆனாலும் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாம என்னென்ன படிக்கணும் அதுல அப்படிங்கறத நம்ம பழைய சிலபஸோட ஒப்பிட்டு நம்ம படிச்சுக்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து 9th யூனிட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் கொடுக்கறது எல்லாம் 9th யூனிட். ஏன் 9th யூனிட் அப்படின்னா அது ஈஸியானது இல்ல அது டெப்தானது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் மாறவே மாறாது. ஸோ எப்படி இருந்தாலும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வரிசையா வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் தியரிஸும் நமக்கு வந்து ரொம்ப பெருசா மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அடுத்து அப்ரோச்சஸ் ஆன் லிட்ரேச்சர். ஸோ நமக்கு ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச் சொல்லலாம், லிட்ரேச்சரை எப்படி அப்ரோச் பண்ண நிறைய அப்ரோச்சஸ், ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரியா இருக்கலாம். ஸோ தியரிஸ் வந்து மேக்சிமம் மாறாது. இப்போ ப்ளூம்ஃபீல்டோட நம்மளோட தியரி வந்து எப்பவுமே சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எப்பவும் மாற போறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இதை இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 360 டிகிரி ஸ்டடி, 360 டிகிரி ஸ்டடி ஆன் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ். அப்போ இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா 360 டிகிரி. அப்போ நமக்கு வந்து என்ன அது 360 டிகிரி நிறைய 2-3 வீடியோல போட்டிருக்கீங்க, 2 பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து நமக்கு நம்ம படிக்கிறது எப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு முன்னாடி சொன்னவங்க இல்ல இதுக்கு முன்னாடி படிச்சவங்க இல்ல ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம 360 டிகிரி அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஸோ ஓவராலா அது என்ன பர்பஸுக்காக ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல டீச்சிங் ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், அப்ப டீச்சருக்காக போறவங்களுக்கு அது என்ன மோட்டிவ்ல யூஸ் ஆகும், அதே லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்க்கு என்ன மோட்டிவ்ல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மோட்டிவ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக முடியும். ஸோ ஒரு தியரியை வந்து கிளாஸ் ரூமோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது தெரியும் போதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லிட்ரேச்சர் அதோட அப்ரோச்சஸ் ஆன் லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியம். 360 டிகிரி ஆன் இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ். ஸோ ஆத்தர்ஸ்ல என்ன 360 டிகிரி, ஸோ எல்லா விஷயங்களுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு சிலபஸ்ல வந்துதான் ஆகும். எல்லா யூனிவர்சிட்டி எம்ஏ சிலபஸ்லயும் ஒரு சில ஆத்தர்ஸை எடுக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர், மில்டன், இவங்களெல்லாம் அவங்க எடுக்கவே முடியாது. மேக்சிமம் நம்ம கொடுத்துருக்க ஆத்தர்ஸ் எடுக்க முடியாது. அதோட பிரிஸ்கிரைப்டு ஒர்க்கை வேணா சேஞ்ச் பண்ணலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 2-3 இதுலயுமே அந்த ஆத்தர்ஸ்க்கு இந்த ஆத்தரோடது இல்ல அப்படிங்கிறது வராது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா லிட்ரரி டிவைசஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா லிட்ரரி டிவைசஸ்னா நாவல்னா என்ன, ஷார்ட் ஸ்டோரிக்கான கிராமர் என்ன, ஷார்ட் ஸ்டோரினா எப்படி இருக்கணும், போம்னா அது எப்படி இருக்கணும், ஒரு நாவல்லானா எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நான் ஃபிக்ஷன்னா என்ன மாதிரி இருக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் லிட்ரரி டிவைசஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நமக்கு மெட்டஃபர்னா என்ன, பர்சனிஃபிகேஷன் என்ன, சிமிலினா என்ன, இதெல்லாமே ஒரு போம் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் படிக்கிறது வந்து படிச்சுட்டே இருக்கலாம். அப்ப எனக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிலபஸ் மாறினா நான் என்ன பண்றது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நீங்க போகவே கூடாது. போனோம்னா நம்ம வந்து இன்னும் அந்த படிக்கிறதுக்கான ஹார்ட்ஷிப்ஸ் அந்த டிஃபிகல்ட் டைம்குள்ள போக விரும்பல, நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நமக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, RAS சொல்லுவாங்க. நம்ம எதை வந்து திங்க் பண்றோம் அப்படின்றத அந்த மைண்ட் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சா படிக்கிறதுக்கான காரணங்களை சொல்லும், படிக்க வேண்டாம்னு நினைச்சா படிக்க வேண்டாங்கிறதுக்கான காரணங்களை சொல்லும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியா நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க, அதுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு, அதுதான் இதுல சொல்றது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு எந்தெந்த யூனிட்க்கு வெயிட்டேஜ் நம்மளே டிசைட் பண்ணலாம். ஸோ வெயிட்டேஜ் டிசைட் பண்ணிட்டோம், அப்போ இந்த யூனிட் தான் படிக்கணும்ன்ற இல்லை. ஸோ யூ ஹேவ் டு கிளியர் கட், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதுக்கு தான் நீங்களே அனலைஸ் பண்றது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெத்தட் ஆஃப் கொஸ்டினிங். ஸோ கொஸ்டினிங் மெத்தடை நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் ரூமோட இது பண்ணி கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி இது வந்து உங்களுக்கு எதுல வந்துரும்னா கொஸ்டினிங் வந்து எப்படி இருக்கும்னா கிளாஸ் ரூமிங் டீச்சிங்கோட வரும். லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நாட் ஈவன் ஆஸ்க் அப்படியே ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரியோ ஒரு சூஸ் மாதிரியோ ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்க போறது இல்லை. ஸோ நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும் மைண்ட்லேருந்து. அதை மைண்ட்லேருந்து எவ்வளவு தூரம் நம்ம இன்டர்பிரேட் பண்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஸோ யூசிங் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஆன்சர். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு ஆன்சர் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேரத்துல நம்ம படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து எப்படி கொண்டு வரணும், நம்ம மைண்டை கரெக்டான ஆன்சரை பிக் பண்ண வைக்க நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி டு வின்னே தவிர. ஸோ ஸ்ட்ராட்டஜி டு வின் அதை தவிர நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம அந்த எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அதுல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரீகால் பண்றதுக்கு நம்ம இதை ஒரு வேர்டை பார்த்தோன்னா இதோட ஹிஸ்டரி ஞாபகம் வரணும்னா நம்ம அப்படி நம்மளோட மைண்டுக்கு லிங்க் பண்ணியிருக்கணும். அந்த லிங்கிங் மெத்தட் இதெல்லாம் தான் நான் சொல்றது. என்னென்ன மாதிரியான
ஸ்ட்ராட்டஜிக்கல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்மளோட கிளாஸஸ் இல்ல என்னோட டிஸ்கஸ் பண்றவங்க கிட்ட நான் சொல்றது. ஸோ என்ன படிக்கிறோங்கிறது எப்படி படிக்கிறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன படிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறத நான் எப்படி படிச்சேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் நான் படிச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்கோம். ஸோ டைம் டேபிள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு டைம் டேபிள் கொடுங்க மேடம் எப்படி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல வந்து ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஜூலை 1st ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்கேல் லிட்டரரி ஏஜஸ். அப்போ நமக்கு லிங்குவிஸ்டிக்ஸுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக், அடுத்து லிட்டரரி ஹெல்த் வந்து செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக், லிட்டரரி ஏஜஸ்க்கு ஆகஸ்ட். ஸோ நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதுல டீடைல்டா இருக்கும்போது ஒருவேளை நமக்கு எப்ப வேணாலும் சிலபஸ் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது ரிலீஸ் ஆனோன்னு, ஸோ ஃபர்ஸ்ட் டெட் நோட்டிபிகேஷன் வந்தோடனே சிலபஸ் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செட் ஆயிடலாம், அதுதான் அடுத்து. ஸோ இல்ல நீங்க இதை உங்களோட பேசிஸ்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இல்ல ஃபர்ஸ்ட் வீக் மட்டுமும் நம்ம போட முடியும் டைம் டேபிள், ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்குக்கு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 வீக் அப்படிங்கிறது ஒரு சாலிட் டைம், எதுவும் முடிக்க முடியாட்டியும் அந்த சாலிட் டைம்க்குள்ள முடிச்சிடணும். இதுல இருந்து எதையுமே பாரோ பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாது, அதுதான் டைம் டேபிளோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது முக்கியமான டாபிக் என்ன அப்படிங்கும்போது ஸ்டடி டெக்னிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸ்டடி டெக்னிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன், அதுக்கப்புறம் டைம்லைன் ஆர் லிட்ரரி ஏஜஸ், ஹிஸ்ட்ரி படிக்கும்போது லிட்ரரி ஏஜஸ் படிக்கும்போது நமக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டைம்லைன் யூஸ் பண்ணும். ஸோ லிட்ரரி ஏஜஸ் சாசர்லேருந்து யார் சாசருக்கு அடுத்து ஸ்பென்சர் வராங்க, ஸ்பென்சருக்கு அடுத்து யார் வரா, இப்போ இந்த ரினைசன்ஸ் ஏஜ்னா யார் ஸ்டார்ட் பண்றா, நமக்கு வேர்ல்ட் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படின் போது யார் ஸ்டார்ட் பண்றா, ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன ஒரு ஹிஸ்ட்ரி டைம் லைனா ரெடி ஆகணும். ஒரு டைம் லைன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனாலே நமக்கு டைம் லைன் நமக்கு தெரியும், 10th படிச்சிருப்போம். அப்ப ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்ம படிக்கிற டெக்னிக் எப்படி இருக்கணும்னா ஒரு டைம் லைனா இருக்கணும். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஷன் ஆர் டிராமா வந்து ஒரு மூவி மாதிரி நமக்கு தெரியும். ஃபிக்ஷனவோ நான் டிராமாவோ படிச்சா நம்ம ஒரு மூவி மாதிரி மைண்ட்ல அந்த கேரக்டர்ஸோட வாழ்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஸோ போம் படிக்கும்போது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். ஸோ போம் படிக்கும்போது ஒவ்வொரு லைனுமே இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒவ்வொரு போயமும் ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன், நீங்க திருக்குறளே எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொருத்தரோட உரை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் உங்களுக்கும் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்துருக்கிற ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல உள்ளதையும் நம்ம அதாவது மேப்பிங் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே மறக்காது. ஸோ நான் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது ரிசர்ச் தீசிஸ், ஒரு நான் ஃபிக்ஷனை படிக்கும்போது ஒரு ரிசர்ச் தீசிஸ், ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மைண்ட் செட்ல படிங்க. ஸோ அவர் ஏன் இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஏன் இந்த மாதிரியான எஸ்ஸே எழுதிருக்காரு, அதுக்கான முன்னாடி காஸ் அண்ட் இது என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுதான். ஸோ நம்மளோட இதுல வந்து ஹிஸ்டரியில வந்து ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் மைண்ட் மேப்பு, த்ரெட்டிங்ஸ், இதெல்லாமே யூஸ் பண்ணும். ஃப்ளோ சார்ட், அதுக்கப்புறம் மைண்ட் மேப், அதுக்கப்புறம் த்ரெட்டிங்ஸ். ஸோ ஃப்ளோ சார்ட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மைண்ட் மேப்பும் தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன, இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மைண்ட் மேப்பு, அதுக்கு அடுத்து ஃப்ளோ சார்ட். மைண்ட் மேப்னா கனெக்டிங் மேப் போட்டுக்கிறது, நமக்கு எந்த மாதிரி ஈஸியா இருக்கோ அதை பார்த்தா நமக்கு ஃபுல் இதுவும் படம் மாதிரி மனசுல விரியணும், அப்படி போடுங்க. ஸோ த்ரெட்டிங்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு நாவல் படிக்கிறோம் அப்படின்னா அதுல ரெஃபரன்ஸ் வருது, ஒரு போயம் ரெஃபரன்ஸ் வருது, இல்ல அந்த ஆத்தரோட லைஃபோட ரெஃபரன்ஸ் வருதுன்னா அதுக்கு த்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது நீங்க கிளிக் பண்ணா அங்க போகணும் அப்படிங்கிற த்ரெட்டிங் கொடுத்து வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டடி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா டேக்கிங் நோட்ஸோட முக்கியமான விஷயம் என்னன்னா சாதாரண நோட்ஸ் வந்து ஒரு நோட்ஸ் எடுத்தோம் அதை வந்து நம்ம அப்படியே வச்சிருந்தோம், அதை திருப்பி பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு யூனிட் வைஸ் நோட்ஸ் இருக்கணும். அது எடுத்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், யூனிட் வைஸ் நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதுல இருந்து ரொம்ப முக்கியமா திருப்பி பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரிவிஷன் நோட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸுக்கும் ரிவிஷன் நோட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா திரும்ப பாக்குறதுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கணும், அதுல இருந்து நீங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸே எடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டைம்லைன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஏஜ் எடுத்துக்கிறீங்க, அதாவது நமக்கு அப்படி பார்த்தா ஒரு யூனிட் எடுத்துக்கிறீங்களா அதோட டைம்லைன் ஃபுல்லா உங்க கையில தனியா இருக்கணும், அதை திருப்பி பார்க்கணும். ஸோ எக்ஸாம் ரீகால் நோட்ஸ், இப்போ இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாமே எக்ஸாம் ரீகால் நோட்ஸ்ல வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம கையில இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நாங்க நோட்ஸ் தான் எடுக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் தான் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க படிக்கும் போது நோட்ஸ் எடுப்பீங்க, அதை திருப்பி பார்க்க ரிவிஷன் டைம் டேபிள்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த ரிவிஷன் டைம் டேபிள்ல என்ன நோட்ஸ் எடுக்கிறீங்க அதை மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறோம், அதை மட்டும் படிச்சா உங்களுக்கு ஃபுல் யூனிட்டும் ஞாபகத்துல வர மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஸோ அதுதான்.
ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியமான 3 விஷயம் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறது. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட், தரவ்லி ஸ்டடி அண்ட் மாஸ்டர் 10th தமிழ் புக். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 10th புக்கை நூக் அண்ட் கார்னர்னு சொல்லுவாங்க, வரி வரியா படிச்சிருங்க. அதுல இருக்கிற செய்யுள், அதை எழுதுனது யாரு, அதை படிச்சவங்க யாரு, அதுல லெசன் எழுதுனவங்க யாரு, லெசன் ப்ரோசஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதை எழுதுனது யாரு, என்னென்ன வரிகள் முக்கியமான வரிகள் வந்திருக்கு, இதெல்லாம் படிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட், ரீட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் டைம் 6 to 12th புக்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ரீட் அட்லீஸ்ட், வாய்ப்பு இருந்தா புக்கை வந்து ஒரு லெஷர் டைம்ல ரீட் பண்ணிருங்க. இல்ல ஆடியோ இருக்கா, பிடிஎஃப் இருக்கா, சும்மா புக்கை வாங்கி திருப்பி பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. ஸோ கம்பல்சரி கிடையாது. பி கிளியர் வித் தமிழ் கிராமர் அண்ட் கிராமர் ரூல்ஸ் அப் டு 12th. ஸோ கிராமர் ரூல்ஸ் சின்ன சின்ன புணர்ச்சி விதிகள், தமிழ் பிரித்து எழுதுக, எந்த லெட்டரை எப்படி பிரித்து எழுதணும், எங்க இக்கு வரும் இக்கு வராது, எங்க இத்து வரும் இத்து வராது. ஸோ சின்ன சின்ன கிராமர், முக்கியமான கிராமர் நம்ம லைஃப்ல பயன்படுத்த தமிழ் எழுத ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஸோ நான் 6 to 12th நான் படிக்கணுமா, நான் தமிழ் இங்கிலீஷ் மேஜர், நான் எப்படி தமிழ் படிப்பேன்? கிடையாது. நம்ம ஒரு தமிழை பிழையின்றி அதாவது எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத இந்த எலிஜிபிலிட்டி. அதுல என்னென்னலாம் தேவை, பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் நான் சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க அதுல இருந்து என்ன பண்ணிடலாம், வெளியில வந்துடலாம். ஸோ டோன்ட் பி ரிலாக்ஸ்ட் அட் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ தமிழ் தானே அப்படின்னு ரிலாக்ஸா இருக்க வேணாம். ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவா தெரியுது. இது பியூர் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். 120 வந்திருக்கு பார்ட் பில, ஆனா எனக்கு கீ ஆன்சர் படி 120 கிட்ட வந்திருக்கு, 110 வந்திருக்கு, 116 வந்திருக்கு, 101 வந்திருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா வேல்யூ வரல. ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். நம்ம மேஜரை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எலிஜிபிலிட்டியால விட்டுறக்கூடாது. எலிஜிபிலிட்டிங்கிறது நம்ம தமிழ் தான், ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கால நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ ரிலாக்ஸ் ஆகாதீங்க, தமிழ் தானே அப்படின்றதுல ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ஸோ 10 papers are not valued because 10% papers. So 10% பேப்பர் வந்து வேல்யூ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்டால வேல்யூ பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்சென்ட்ரேட் இன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் இதுல. ஸோ சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ அடுத்து பார்க்கும்போது சைக்காலஜி அண்ட் ஜிகே. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா கான்சென்ட்ரேட் ஆன் தியரிஸ் அண்ட் இப்போ நம்ம ஜிகே சைக்காலஜி ஒருவேளை மாத்த போறாங்க அப்படின்னா நம்ம என்னன்னா கான்சென்ட்ரேட் ஆன் தியரிஸ் அண்ட் கால்குலேஷன் மெத்தட், பிராக்டிஸ் மோஸ்ட்லி அபவுட் ஃபேக்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இப்போ என்னன்னா concentrate on theories and calculation methods, practice mostly about facts and thoughts in different perspectives. So facts and thoughts எப்பவுமே மாறாது, ரியாலிட்டி எப்பவுமே, அதாவது தியரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து மாறாது. அது நிறைய நம்ம சைக்காலஜிக்கல் தியரி. So practice mostly about facts and thoughts in different perspective. Organize material, reference books. So organize பண்ணணும் நமக்கு மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக், இதுக்கெல்லாம் என்ன நமக்கு எஜுகேஷனுக்கும் சரி ரெடி பண்ணிக்கோங்க. கிளாஸ் ரூம் ரிலேட்டட் தியரிஸ். ஸோ கிளாஸ் ரூம் ரிலேட்டட் தியரிஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிளாஸ் ரூம் ரிலேட்டட் தியரிஸ் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஐசிடி புதுசா வந்திருக்க தியரிஸ், இப்ப ஹையர் செகண்டரியில இருக்கிற பிராக்டிசஸ், இப்ப என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு, இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து பெடகாகிக்கல் தியரி என்ன மாதிரி ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் பிளான், எந்த மாதிரி தியரி யூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க, எந்த மாதிரி தியரிஸ் யூஸ் பண்ணி நடத்த சொல்றாங்க, அதுதான் எழுதுறது. ஸோ எந்த மாதிரி தியரிஸ்லாம் இப்ப பிரசன்ட்ல இருக்க டீச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தான் நமக்கு. ஸோ டீச்சிங் மெத்தடாலஜிஸ் நமக்கு அதுலேயே வந்துருது டீச்சிங் மெத்தடாலஜி. ஸோ நியூ இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஸ்கூல் எஜுகேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டேஸ், இதெல்லாம் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு எஜுகேஷன் தியரி மாறிடும், சிலபஸ் மாறிடும், அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாம இதுக்கும் நமக்கு படிக்கிறதுக்கு கடல் அளவு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ் அப்படிங்கறத என்னோட தாட். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெட் 2024, பிஜிடிஆர்பி 2024, இது ரெண்டையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி, ஸோ நம்ம வந்த மாதிரி நம்ம ஹெல்ப் என்னதான் இருந்தாலும், எனக்கு ஒரு ஆன்லைன்ல ஹெல்ப் இல்லைனாலும் எனக்கும் சில பேரோட கைடன்ஸ், அட்லீஸ்ட் நான் அவங்கள பார்த்தாவது கத்துக்கிட்டு இருக்கிறது நிறைய இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட கைடன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும். ஸோ கைடன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ நமக்கு ஷேர் பண்றது ஒரு கிராட்டிடியூட், நமக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுக்குற கிராட்டிடியூட். ஸோ அந்த இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சொசைட்டில இருந்து நம்ம திரும்ப கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஸோ அது டெட் 2024 பிஜிடிஆர்பி 2024க்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச், சைக்காலஜிக்கும் தமிழுக்கும் ஒரே சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச், அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 22 இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம எழுதுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு இருக்கோம். 90 யூனிட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2, ஸோ இது மூணுலயுமே பாஸ் பண்ணதுனால நான் வேற எதுக்குமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. டிஎன் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கோம், பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1ல வேலைக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பேப்பர் 2 வந்து அடுத்ததுல தான் வேலைக்கு போனோம் 13ல. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எழுதி வந்தாச்சு. ஸோ இது மூணுமே எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் இந்த டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரே டெஸ்ட் பேட்ச், பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2024, அடுத்து டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளோட முக்கியமான இப்ப நமக்கு பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காங்க டெட் பிஜிடிஆர்பி வருமா மேம், வருமா, நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்க சொல்றதுக்காக இதை நாங்க படிக்க முடியுமா அப்படின்னு. பிஜிடிஆர்பி டெஃபினெட்லி ஒன்ஸ் இன் இயர் ட்வைஸ் இன் இயர் நடந்திருக்கு. நீங்க ஹிஸ்டரியை திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். டெஃபினட்டா அது நடந்துட்டு தான் இருக்கு. வராது முடியாது, இப்போதைக்கு வராது, நம்ம மெதுவா படிப்போம், நோட்டிபிகேஷன் வரட்டும், இல்ல வருதுன்ற உறுதியான தகவல் தெரியட்டும், நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், இல்ல எப்படி நம்புறது இவங்கள, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம யூ ஹாவ் டு சூஸ் யுவர் ஃபீல்ட். நீங்க இந்த ஃபீல்ட் டீச்சிங் அங்க வரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்பவுமே அது வேஸ்டா போகாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றது புக்ல உங்க நாலேஜுக்காக இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே வேஸ்டா போகாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம், அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆர் மோஸ்ட் வெல்கம். இதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஎன் டெட் 2024 பிஜிடிஆர்பிக்கு என்ன கைடன்ஸ் வேணாலும் வாட்ஸ்அப், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.